நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கலகலப்பாக்கும் நண்பர்கள், தொல்லைகள் என்றும் இல்லை வானமே. நண்படைய நண்பய பய பய நண்படைய நண்படைய பய பய பங்கை நமக்கு எல்லை. சோறு வேண்டாம், சோதனை வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதுமே போதுமே. சோகம் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதுமே. தொல்லைகள் என்றும் இல்லை வானமே. நமக்கு எல்லையே நமக்கு எல்லையே நமக்கு எல்லையே நமக்கு எல்லையே நமக்கு எல்லையே நமக்கு எல்லையே. இந்த ஸ்கூல் லைஃப் மட்டும் இப்படியே லைஃப் லாங் வந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. எனக்கு ஒரு மேஜிக் கார்டு கிடைச்சா அப்படியே இந்த ஸ்கூல் லைஃப்பை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஐயோடா வா. ஐயோடா. பொறுமைக்கு ரோல் மாடலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசுவானவர் ஒரு குற்றம் கூட செய்யலை. ஆனால் இயேசுவானவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது இயேசுவானவரை அடித்தாங்க, காரி துப்புனாங்க, தலையில் கொட்டினாங்க. அதை கூட இயேசுவானவர் எதையும் நினைக்காம அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க. நீங்களும் பொறுமையாக இருக்கணும். நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுது. குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க? என்னது இவ்வளோ பேர் தான் செஞ்சுருக்கீங்களா? கிளாஸில் எத்தனை பேர் இருக்க? அவ்வளவும் சேட்டை என்ன? ஹோம்ஒர்க் பண்ணுறதே கிடையாது. கிளாஸில் ஒரு ஒழுக்கமும் கிடையாது, படிப்பும் கிடையாது. இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. படித்து மார்க் வாங்கணுமா வேண்டாமா? ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் மட்டும் உங்களை யாரையாவது கண்டுபிடிச்சேன்னா? ஆமாம் ஆமாம், கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்படியே சிசிடிவி கேமரா இருந்தாலும் நம்ம கழிச்சிட்டு போயிடுவோம். என்ன சத்தம்? அமைதியாரு. நாங்கள்லாம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க டீச்சர். எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ஆமாம், நீங்கள் ரொம்ப தங்கம். பாவமாக தான் படணும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் இப்படி சேட்டை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெச்எம்கிட்ட கொண்டு போய் உங்களை விட வேண்டியது இருக்கும். டிசி வாங்கிட்டு தான் போவேன், பார்த்துக்கோ. டெய்லி நம்ம சாப்பிடுவோம்ல, நம்ம சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? எனக்கும் பசிக்குது. நான்சி கொண்டு வந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுல. அவங்க அம்மா காய்கறியே இல்லைனாலும் சாம்பார் டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. நான்சி கொண்டு வந்தது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எடுத்துட்டு வாங்கப்பா. இந்த எடுத்துகிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரவா. இதானே நமக்கு வேணும். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. யார் கைடி தூரடி? எனக்கும் ஒரு உருண்டை வேணும். கை விடுவே. எனக்கு வேணும். நான்சி அம்மா கைவனும் சூப்பர். நான்சி பாவுண்டி, இன்னைக்கும் ஃபாஸ்டிங் தான். ஆமாண்டி. சொன்னல சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கு பார்த்தியா? நான் சொன்னதெல்லாம் குறிச்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குற முக்கியமான கொஸ்டின்ஸ். நோட்டில் எல்லாத்தையும் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன், செக் பண்ணுவேன். ஓகேவா? எல்லாத்தையும் நோட்டில் எழுதிருங்க.
தேங்க்யூ மிஸ். என்ன சாப்பிட போமா? ஏய், என்ன நடக்குன்னு பார்த்துட்டு போவோம். நான்சி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சூப்பர். நான்சி வீட்டு சாம்பார் சூப்பரா இருந்தது. இதே மாதிரி டெய்லி எட்டு வந்துடுறேன்னே. ஹேய், நான்சி மிஸ்கிட்ட சொல்லி கொடுத்துட்டானா? நான்சிலாம் நல்ல பொண்ணு, மிஸ்கிட்டெல்லாம் ஒன்றும் மாட்டி கொடுக்க மாட்டானே. என்ன நான்சி, மிஸ்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியோ? உனக்கு யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லிக்கோ. வி டோன்ட் கேர். வி டோன்ட் கேர். Good afternoon. Sit down. நான்சி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மிஸ். சாப்பிட்டியா? உன் சாப்பாடு தான் சாப்பிட்டியா? உண்மையே சொல்லு. உன் சாப்பாடு தானே சாப்பிட்ட? அப்படிதானே? இந்த 4 பேரும் நீ எழும்பு. அவ சாப்பாடை யாரெல்லாம் சாப்பிட்டா? அவ சாப்பாடை யாரெல்லாம் சாப்பிட்டா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. யார் சாப்பிட்டது? நீங்க சாப்பிட்டதை நான் பார்த்தேன். உண்மையே சொல்லு. உண்மையே சொன்னா ஒரு அடிதான் விழும். சொல்லு. இது டெய்லி நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? அவ சாப்பாடு எடுத்து நீங்க எல்லாம் சாப்பிட்றீங்க. அவ ஒரு நாளும் சாப்பிட்றது கிடையாது. எத்தனை நாள் அவளோட சாப்பாடை நீங்க எடுத்து சாப்பிட்ருக்கீங்க? இல்ல மிஸ், பரவாயில்ல மிஸ். அப்பா அவங்க சாப்பிட்ருக்காங்க, அப்படிதானே? இல்ல மிஸ். பார்த்துக்கோ, அவ உங்களை காமிச்சு கொடுக்கல. அவ உங்களை என்ன பண்ணாலும் மன்னிக்கிறா. ஆனா நீங்க திருப்பி திருப்பி அவளையே நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இதோட 26 தடவை. ஒவ்வொரு தடவையும் நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் அவ மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றா. ஆனா நீங்க திருப்பி திருப்பி அவளையே நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே?
நான்சி, எங்கள் மேலே உனக்கு கோவமே வரலையா நான்சி? இல்லை வரல. திட்டணும்னு உனக்கு தோணலையா? தோணலை. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து உனக்கு எங்களை அடிக்கணும்னு தோணவே இல்லையா? தோணலை. அதான் ஏன்? ஏசப்பா தான். என்ன ஏசப்பாவா? ஏசப்பாவிடையே நான் கஷ்டப்பட்டுட்டேன். அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடமே அதுதான். அதனால் நான் படிப்பில் ஜெயிக்கிறேன். நான் இன்னும் ஜெயிப்பேன். எங்கள் அப்பா டெய்லி குடிக்கிறாங்க, நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? எங்கள் வீட்டில் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி பொறுமையாக இருக்க? எல்லாருமே என்னைய வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? வீட்டுக்கு போனாலே அம்மா அப்பா ஒரே சண்டை போடுறாங்க, நான் எப்படி பொறுமையாக இருக்கிறது? என் மேலே அன்பு காட்ட யாருமே இல்லை, நான் எப்படி பொறுமையாக இருக்கிறது? எங்கள் வீட்டுக்கு போகிறதே எனக்கு எரிச்சலாக இருக்குது. யாருக்குமே என்னை பிடிக்கல, வீட்டில் நிம்மதியே இல்லை. நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான். அவர் தான் ஜீசஸ். ஜீசஸை நம்பி பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஒரு வசனமே இருக்கு. நீங்களும் பொறுமையா இருங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நமது ஓட்டம் இயேசுவின் பொறுமையால். ஒவ்வொரு உயிரும் உலகில் வாழ்வது இயேசுவின் பொறுமையால். மனமே மனமே பொறுமை என்றும் வேண்டுமே. மனமே மனமே பொறுமை உனக்கு வேண்டுமே. சோதனை நேரம் பொறுமை, சோகத்தில் என்றும் பொறுமை. வேதனை வேளை பொறுமை, சாதனை அடைய பொறுமை. பொறுமை பொறுமை வெற்றி இந்த பொறுமை. லட்சியமடைய பொறுமை, சமாதானம் கொள்ள பொறுமை, சந்தோஷம் கொள்ள பொறுமை, இரக்கம் கிடைக்க பொறுமை. பொறுமை. நான்சி, நீ சொன்ன மாதிரி இப்போவே எங்கள் வீட்டில் நிறைய மாற்றம் இருக்குது. எனக்கும் ஏசப்பா நிறைய சமாதானத்தை தந்திருக்காங்க. இப்போலாம் எங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறதே இல்லை. இப்போ நான் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக தெரியுறேன். எங்கள் அப்பா இப்போ குடிக்கிறதே இல்லை. டெய்லி நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன். பொறுமை ரொம்ப அவசியமானது.